Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு தற்போது 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளது. இருப்பினும் இந்த ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்தப் போவதில்லை என்று வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். இது பற்றிய விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 2001 முதல் 2025 வரை உள்கட்டமைப்பு, நிதி, செலவினங்கள் மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கான செயல்பாடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை என்பது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தலைமை மின்வாரிய அலுவலகத்தில் மின்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக மக்களுக்கான முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்ற அறிவிப்பு பிரதானமாக பார்க்கப்படுகிறது. இவை தவிர்த்து பல்வேறு விஷயங்கள் இந்த வெள்ளை அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வருவாய் மற்றும் செலவினத்தை பொறுத்தமட்டில் கடந்த 2021 முதல் 26 காலகட்டத்தில் வருவாய் 4.97 லட்சம் கோடியாகவும், செலவை பொறுத்தமட்டில் 5.32 லட்சம் கோடியாகவும், பற்றாக்குறை 34,447 கோடியாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல மின்சார வாரிய குழுமத்துடைய நிலுவை கடன் என்பது 2.47 லட்சம் கோடியாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து தமிழ்நாடு மின்மிகை மாநிலமா என்ற ஒரு கேள்வி கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட வந்தம் இருந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு எப்படியாக மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது, எவ்வளவு கொள்முதல் செய்யப்படுகிறது என்பது தொடர்பான விவரங்களும் வெள்ளை அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மின்சார வாரியத்திற்கு சொந்தமான அனல் மின் மற்றும் நீர்மின் நிலையங்கள் வாயிலாக 3495 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. இவை தவிர்த்து பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான இன்ட்ராஸ்டேட் என்று சொல்வார்கள், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சோலார் மற்றும் காற்றாலை வழியாக ஒரு யூனிட் 5 ரூபாய் 29 பைசாவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு 4246 மெகாவாட் மின்சாரம் என்பது பெறப்படுகிறது. இந்த நிலையில் அதிகபட்ச மின்னுகர்வு என்பது 21,307 மெகாவாட் என பதிவாகக்கூடிய ஒரு சூழலில் குறிப்பாக பெருவாரியான மின்சாரம் மத்திய தொகுப்பு மற்றும் தனியார் பங்களிப்பில் தான் பெற முடிகிறது. எனவே 13,566 மெகாவாட் மின்சாரம் இந்த வழிகளில் சராசரியாக ஒரு யூனிட் ரூபாய் 5 ரூபாய் 39 பைசாவுக்கு பெறப்படுகிறது. எனவே தமிழ்நாடு ஒரு மின்மிகை மாநிலம் என்று சொல்வது தவறான கூற்று என்பதை இதன் மூலமாக அறிய முடிகிறது. இதேபோல் தமிழகம் முழுவதும் 1910 துணை மின் நிலையங்களும் 4.47 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்களும் பயன்பாட்டில் இருக்குது. இதில் 233 துணை மின் நிலையங்கள் 25 ஆண்டுகள் கடந்துவிட்ட துணை மின் நிலையங்கள். இந்த 25 ஆண்டு காலத்தை கடந்த துணை மின் நிலையங்கள் வாயிலாகத்தான் அடிக்கடி இபியில் பழுதுகள் ஏற்படுவதாக மின்சார வாரியத்தின் தரப்பில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இவை தவிர்த்து 42,808 டிரான்ஸ்ஃபார்மர்கள் 25 ஆண்டு காலத்தை கடந்து பணி செய்வதால் அடிக்கடி பழுது ஏற்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால தான் மின்தடை என்பது அதிகரித்து இருப்பதாகவும், சராசரியாக நாளொன்றுக்கு 55 இடங்களில் மின்தடை ஏற்படுவதாகவும், இந்த 55 இடங்களை கண்டறிந்து உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கைகளில் மின்சார வாரியம் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் 3.56% ஏப்ரல் மாதத்துடைய நுகர்வோர் குறியீட்டு எண் அடிப்படையில் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது. வீட்டு நுகர்வோர்கள் மட்டுமல்ல, சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான நுகர்வோர்களுக்கும் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்பதை அறிவிச்சிருக்கிறார். இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இவை தவிர்த்து கடந்த காலங்களில் ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் எப்போது மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு கேள்விகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலையில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் தொடர்பாக எந்த விதமான கொள்கை முடிவும் எட்டவில்லை என்பது மின்சார வாரியத்துடைய கருத்தாக இருக்கிறது. அதே சமயம் அரசு நிறுவனங்களில் மட்டும் சுமார் 6 லட்சம் நிறுவனங்களுக்கு அந்த ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துவதற்கான பணிகளில் ஈடுபட போவதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் நுகர்வோர்களுடைய மற்றொரு எதிர்பார்ப்பு மாதம் ஒரு முறை மின்கட்டண திட்டம். இந்த திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்விகள் முன்வைக்கப்படும் போது மின்வாரியத்தில் தொடர்ச்சியாக காலி பணியிடங்கள் அதிகமாக இருப்பதனால பணியிடங்கள் நிரப்பிய பிறகாக மாதம் ஒரு முறை மின்கட்டண திட்டத்தை
கொண்டு வருவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். அதே போல பசுமை எரிசக்தி துறை, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் கடந்த காலங்களில் முறைகேடுகள் நடந்ததாகவும், அவுட் சோர்சிங் அடிப்படையில் பணியாளர்கள் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்ததாகவும், அது தொடர்பான தரவுகள் சேகரிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய நிதி மற்றும் வருவாய் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு மின்சார வாரியம் பல்வேறு வழிகளில் பணிகளை ஈடுபட இருப்பதாக இந்த வெள்ளை அறிக்கையின் வாயிலாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, இந்த ஆண்டு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பே இந்த ஆண்டு மின்சார கட்டணம் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை தந்தி தொலைக்காட்சியின் மூலமாக நாம் செய்தியும் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.